கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு வெளிச்சத்தை குறித்து பேசும்படியாக ஆசிக்கிறேன். லைட். அப்போ அந்த வெளிச்சம்னு சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு வழியை கொடுக்கறதாக இருக்கிறது. மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கிறது. அப்போ இந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம யாராக இருக்கிறோம்னுள்ளது நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு. அது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ தேவன் யாரை வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார்கள். என்ன கொடுத்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெளிச்சம் கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த வெளிச்சம் கொடுக்குறவர்களுக்கு வாழ்க்கையும் அல்லது வெளிச்சம் கொடுக்குறவர்களுக்கு குவாலிட்டி, அவங்க என்ன செய்யணும், அது எப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம்னு சொல்கிறனால அவங்க இன்னொரு ஆளுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிற ஒரு வெளிச்சமா, அது கண்டிப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 14, 15, 16 கொடுத்துருக்கு. இந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு வெளிச்சம் ஒரு ஆளுக்கு பிரகாசிக்கணும்னா அதை ஒரு குன்றின் மேலோ ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த வெளிச்சத்துக்கு தனித்துவத்தை வெளியே காட்டும். அது எப்படின்னா, ஒரு வெளிச்சத்தை நம்ம தாழ்வான இடத்துல வச்சா வேற ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஒரு வெளிச்சத்தை உயர்ந்த இடத்துல வைத்தா பார்க்கிறவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அவங்க இடறி விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு காரியம்தான் இந்த வெளிச்சம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பந்தத்துலேயோ இல்லைன்னா ஒரு விளக்குலையோ கொளுத்தி உயர்ந்த இடத்துல வைப்போம். அதான் அந்த 15வது வருஷத்துக்கு விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் வைப்பார்கள். அப்போ அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதலாவது இந்த வெளிச்சம் என்ன கொடுக்கும்னா, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறது. அப்போ வீட்டில் வெளிச்சம்னு சொல்கிற நேரம், வீடுன்னு சொல்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரும் தான் இது பிரதிபலிக்கும். நம்ம வீடை மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இடத்துல, நாம் போகிற சபையில், அதில் நம்ம இருக்கிற ஒரு ஐக்கியமானது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுகளுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னா அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்கணும், அந்த வெளிச்சத்திலிருந்து என்ன பிரகாசம் வெளியே வரணும், அது எப்படி இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அறிந்திருக்க வேண்டும். அது எதில் கொடுத்துருக்குன்னா 16வது வசனத்தில் கொடுத்துருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிய கடவுது. இப்போ நம்முடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு வெளிச்சம் இருக்கணுமா, அந்த வெளிச்சம் பிரகாசம் கொடுக்கறதா இருக்கணுமா. நற்கிரியைகள்னு சொன்னால், ஒரு வார்த்தையில் சொன்னால், இன்னொரு ஆளுக்கு மனசு கஷ்டப்படாமல் நம்ம அவங்களுக்கு வேண்டி செய்கிற என்ன காரியமாக இருந்தாலும் நற்கிரியைகள் தான். அவங்க மனசு பாதிக்கப்படக்கூடாது. இவங்க வந்தால் எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது, அல்லது இவங்க வந்தாலே பிரச்சனை, அல்லது இவங்க எனக்கு வீட்டுக்கு வரதோ, எனக்கு சபையில் எனக்கு கூட இருக்கிறதோ, எனக்கு கூட நடக்கிறதோ எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம பற்றி ஒரு அசம்ஷன் இருந்துச்சுன்னா அது மோசமான ஒரு கிரியைகள். எல்லோரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நான் பர்ஃபெக்டாக இருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த வெளிச்சம்னு சொல்கிறது எதிர்பார்க்குறது என்னன்னா, இதன் மூலியமாக நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலியமாக, நாம் செய்கிற ஒவ்வொரு ஆட்டிடியூட், நாம் செய்கிற ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு காரியங்கள், செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வெளியில் வருகிற ஒரு பிரகாசம்தான் அதை வெளிச்சத்தை குறிக்கிறது. இந்த வெளிச்சம் இன்னொரு ஆளுக்கு பிரகாசமாக இருக்கிறது, இல்லைன்னா பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ வெளிச்சம் பிரகாசம் இல்லாமலும் இருக்கலாம், பிரகாசமாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும்னா நற்கிரிகள் செய்ய வேண்டும். நற்கிரிகள் சொல்கிற நேரம் ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறத்தக்க வண்ணமாக நம்முடைய கேரக்டர், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இது ஒன் ஆஃப் த நற்கிரிகள். இன்னொன்று நற்கிரிகளுக்கு உலகத்துக்கு ரீதியாக ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிற காரியம், அவங்களோடு இன்னும் சொல்ல கஷ்டப்படுறவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு தேவையான காரியத்தையும்
தேவையான மனசுக்கு ஆறுதலாகி பேசுகிற காரியத்தை அவங்க சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு நற்கரிகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் ஆவிக்குரிய விஷயத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நன்றாக பேசினார். நல்லா 4 பேருக்கு உதவி செய்கிற நற்கிரியைகள் பண்ணார். எப்போ பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக வரணும், நான் அதுக்கு வேண்டி தான் வந்திருக்கிறேன், இதெல்லாம் அவர் சொன்னார். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் பாவியான மனுஷனும் வீட்டிலையாக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்கள வீட்டில் இருக்கட்டும், ஒதுக்கப்பட்டவங்கள வீட்டில் இருக்கட்டும், வியாதியாக இருக்கிறவங்கள கூட இருக்கட்டும், எல்லோரும் வீட்லையாக இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிறதும் அவங்க கூட பழகிறதும் அவங்களுக்கு தேவையான காரியங்களை ஃபுட்டை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தயவு பெற்றிருந்தார். நற்கிரியோடு அவர்கள் வாழ்ந்தார். இப்போ நம்ம வாழ்க்கையில் 2 எண்ணம் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் நற்கிரிகளை 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய விஷயத்துக்கான உள்ள நற்கிரிகள், அல்ல அன்பு, சமாதானம், பொறுமை, நம்முடைய பேச்சு, அநேக காரியங்கள் இருக்குது. இன்னொன்று உலக பிரகாரமாக சேம் கான்செப்ட் தான். என்னென்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணணும். 4 பேருக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோமா, நம்முடைய பேச்சு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கா, அவங்கள சிந்தனைகளுக்கு அவங்கள கூட நம்ம ஷேர் பண்ணுறோமா, அவங்கள ஒதுக்கி வைக்காமல் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அவர்களோடு பழகிறோமா, அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு நம்ம அறிந்திருக்கிறோமா, இதை குறித்து அவரோடு நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட நம்ம இருக்கிற நேரம்தான் உண்மையிலேயே ஒரு வெளிச்சம் வெளியே வருகிறது, அது பிரகாசம் அடைகிறது. நாம் அப்போ தான் சொல்ல முடியும் நாமளும் குஞ்சின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாக விளக்காக இருக்கிறோன்னு. இதில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தேவன் இதன் மூலியமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.